ஆப்பிரிக்கா நகரத்துல தலைமுறைகளா பேசப்பட்ட ஒரு பிரபலமான பேய் கதையை பத்தி தெரியுமா? அங்க இருக்க போர்டிங் ஸ்கூல் பசங்க ரகசியமா பயத்தோட பேசப்படுற ஒண்ணு மேடம் கொயின் கொயின். ஒரு நாள் மேடம் கொயின் கொயின் ஸ்கூல்லே இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போனதும் சில பேர் அவங்கள கீழே தள்ளி விட்டுதான் இறந்ததாவும், சிலர் அவங்க படிக்கட்டுல தவறி விழுந்து இறந்ததாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆத்மா ஸ்கூலே சுத்தி வருதுனும், சிலர் அவங்கள மதிக்காத மாணவர்களை பழிவாங்கறதுக்காகவே வந்ததாவும் சொல்றாங்க. மேடம் கொயின் கொயின் நைட் நேரம் எல்லாரும் தூங்கின பிறகுதான் வெளியே வருவாங்க. அவங்க நடக்கும்போது கொயின் கொயின்னு கேட்கிற சத்தம் தூரத்துல இருந்து மெதுவா ஆரம்பிச்சு அவங்க பக்கத்துல வரும்போது இன்னும் அதிகமா கேட்குமா. அவங்க ஜன்னலையும் ரூம் கதவையும் தட்டுவாங்களாம். அவங்கள பார்த்தவங்க அவங்க முகமே இல்லாம இருப்பாங்க, நீளமான கருப்பு முடி இருக்கும்னு சொல்றாங்க. அதுவும் அவங்க எப்பவும் அணிஞ்சிருக்க அந்த சிவப்பு ஹீல்ஸ வச்சுதான் அடையாளம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த கதையோட விதிமுறைகள் என்னன்னா, நைட் நேரத்துல நடக்கும்போது கொயின் கொயின்னு சத்தம் கேட்டா ஒருபோதும் கதவை திறக்கவோ வெளியே பார்க்கவோ கூடாது. அப்படி மீறி பார்த்தாங்கன்னா துரதிருஷ்டம் ஏற்படும் சொல்றாங்க. சில நேரத்துல மேடம் கொயின் கொயின் துரத்த கூட ஆரம்பிச்சிருவாங்களாம். இந்த கதை ஒரு பயத்தை ஏற்படுத்துற கதை மட்டும் இல்ல, ஒரு எச்சரிக்கை. ஸ்கூல் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்காகவும் ராத்திரி நேரத்துல அறையில இருக்கவும் இது ஒரு வழியா பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த மாதிரி கதைகள் மாணவர்கள் மத்தியில ஒரு ஒற்றுமையும் பொதுவான ஒரு பயத்தை உருவாக்கி அது ஒரு சுவாரஸ்யமான அனுபவமா மாத்திடுது.